அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நம் தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதுமே பழங்காலத்தில் வாழ்ந்த நம் முன்னோர்கள்ட்ட இருந்த ஒரு பழக்கம் என்னன்னா, அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் போர்க்களங்களில் வீர மரணம் அடைந்தவர்கள் ஆரம்பித்து சாதாரண மக்களில் யாராவது அநியாயமாக கொலை செய்யப்பட்டாங்கன்னா, இது இல்லாமல் வேறு சில காரணங்களுக்காக யாராவது உயிர் தியாகம் செஞ்சாங்கன்னா அவர்களுடைய நினைவாக நடுகள் என்று சொல்லப்படுற வீரக்கற்களை நட்டு அவங்கள வணங்கிட்டு வரதை ஒரு பழக்கமாக வச்சுருந்தாங்க. இப்படி இறந்தவர்களுடைய நினைவுகளை நம் முன்னோர்கள் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இந்த நடுகள் வழிபாட்டு முறை மூலமாக கொண்டு வந்து சேர்த்தார்கள். இந்த நடுகள் வழிபாட்டு முறையை பற்றி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண சீலைக்காரியம்மன் வீடியோவில் கொஞ்சம் சொல்லியிருப்பேன். இன்றைக்கு பல கிராமப்புறங்களில் சாலையோரங்கள்லையும் ஊருக்கு வெளிப்புறமாகவும் இருக்கிற சுமைதாங்கி கற்கள், நினைவு கற்கள், இது போன்ற நடுக்கற்கள் எல்லாமே பெரும்பாலும் ஏதோ ஒரு சோகமான நிகழ்வை அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்ட ஒன்றாக தான் இருக்கு. இன்றைக்கு நாம தெய்வங்களா வணங்கிட்டு வர பல சிறு தெய்வங்கள் ஏதோ ஒரு காலத்துல மக்களோடு மக்களா வாழ்ந்து மறைந்த நம் முன்னோர்களாக தான் இருக்காங்க. இந்த மாதிரி சுமார் 400 வருடங்களுக்கு முன்னாடி இந்த மண்ணில் பிறந்து மக்களோடு மக்களா வாழ்ந்து இன்றைக்கு பலரால குலதெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் வழிபட்டு வர ஒருத்தவங்க தான் மதுரை வீரன். இவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவர் வாழ்ந்த காலகட்டத்திற்கு முன்பு தமிழக அரசியல் சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். 14ஆம் நூற்றாண்டோட ஆரம்ப கால பகுதிகளில் பாண்டிய பேரரசுல ஏற்பட்ட வாரிசுரிமை சண்டைகளாலும் அலாவுதீன் கில்ஜியோட படைத்தளபதி மாலிக் கபூரோட படையெடுப்பாலும் பாண்டிய பேரரசு கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சியடைய ஆரம்பிக்குது. இதன் பிறகு ஏற்பட்ட இஸ்லாமிய படையெடுப்புகள்ல மதுரையில சுல்தான்களுடைய ஆட்சி ஏற்படுது. இதனால மதுரையை காலங்காலமா தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த பாண்டியர்கள் தென்காசி, திருநெல்வேலி இது போன்ற பகுதிகளில் சிற்றரசர்களா இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. மதுரையில சுல்தான்களுடைய ஆட்சி 43 வருடங்கள் நீடிச்சிருக்கு. இதன் பிறகு கிபி 1378 விஜயநகர பேரரசோட படையெடுப்பால மதுரையில சுல்தான்களுடைய ஆட்சி முடிவுக்கு வருது. இதன் பிறகு மதுரை விஜயநகர பேரரசோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்படுது. இந்த விஜயநகர பேரரசால 16ஆம் நூற்றாண்டு காலப்பகுதிகளில் தமிழகத்துல நாயக்க மன்னர்களுடைய ஆட்சி ஏற்படுது. இந்த நாயக்க மன்னர்கள்ல மதுரை நாயக்கர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 207 வருடங்கள் மதுரையை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்யறாங்க. இவர்களுடைய ஆட்சி காலம் பார்த்தோம்னா கிபி 1529 கிபி 1736 வரைக்கும் இருக்கு. இவர்களுடைய ஆட்சி காலத்துல தமிழகத்தின் பூர்வகுடி மன்னர்களான பாண்டியர்கள் போன்ற அரச வம்ச வழியில அந்த தலைவர்களாலையும் மக்களாலையும் சில பகுதிகளில் கிளர்ச்சிகள் ஏற்படுது. இதை தடுப்பதற்காக நாயக்க மன்னர்கள் ஒரு முடிவுக்கு வராங்க. அதன்படி மதுரை நாயக்கர்கள் என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய ஆட்சி பகுதிகளை 72 பாளையங்களா பிரித்து அந்த பாளையங்கள்ல தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களையோ அல்லது தமிழகத்தை சேர்ந்த பூர்வகுடி அரச குடும்பங்களை சேர்ந்த ஒருத்தரையோ பாளையக்காரர்களா நியமிக்கிறாங்க. தமிழகத்துல இப்படி உருவானதுதான் பாளையக்காரர்களுடைய ஆட்சி. இந்த பாளையக்காரர்களுடைய பணி என்னன்னா, தங்களுடைய பாளையங்கள்ல இருந்து வரி வசூலித்து அதை நாயக்க மன்னர்களுக்கு கொடுப்பது. அது மட்டும் இல்லாம போர் ஏற்படும் காலங்கள்ல நாயக்க மன்னர்களுக்கு ராணுவ உதவி வழங்குவது, இது போன்ற பணியை இவங்க செஞ்சிருக்காங்க. இதே காலகட்டத்தில் வடக்கு பகுதியில குஜராத்தை தாயமாக கொண்ட சௌராஷ்டிர மக்கள் கிபி 1024-25 ஏற்பட்ட கஜினி முகமது படையெடுப்புல ஆரம்பிச்சு அடுத்தடுத்த அந்நியருடைய படையெடுப்புல ஒரு நிலையான வாழ்க்கை முறையை வாழ முடியாத சூழ்நிலையில கொஞ்சம் கொஞ்சமா அவங்க குஜராத்தை விட்டு இடம்பெயர்ந்து இறுதியா அவங்க 16ஆம் மற்றும் 17ஆம் நூற்றாண்டு காலப்பகுதிகளில் அவங்க தமிழகத்துக்கு வராங்க. இப்படி தமிழகத்துக்கு அந்த சௌராஷ்டிரா மக்கள் நாயக்க மன்னர்கள்ட்ட அடைக்கலமாகறாங்க. இந்த சௌராஷ்டிரா மக்கள் நாயக்க மன்னர்கள்ட்ட அடைக்கலமாகிற அதே காலகட்டத்தில் மதுரை நாயக்கர்கள்ல திருமலை நாயக்க மன்னர் ஆட்சி காலத்துல என்ன ஆகுதுன்னா, விஜயநகர பேரரசு கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்குது. இதை பயன்படுத்தி திருமலை நாயக்கர் என்ன பண்றாருன்னா, விஜயநகர பேரரசுல இருந்து தங்களை முழுவதுமா விடுவித்து சுதந்திரமா ஆட்சி புரிய ஆரம்பிக்கிறாரு. இவருடைய ஆட்சி காலம் மதுரை நாயக்கர்களுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவர் தன்னுடைய ஆட்சி காலத்துல ஆரம்பத்திலே என்ன பண்றாருன்னா, அந்நிய நாட்டவருடைய படையெடுப்புகள்ல இருந்து தன்னுடைய தலைநகரத்தை பாதுகாக்கவும் மதுரை மீனாட்சி அம்மன் மேல் கொண்டிருந்த ஆழ்ந்த பக்தியின் காரணமாகவும் தன்னுடைய தலைநகரை திருச்சியிலிருந்து மதுரைக்கு மாத்துறாரு. இது மட்டும் இல்லாம நாட்டை நிர்வாகம் பண்றதுல ஆரம்பித்து கட்டிடக்கலை, போர்த்தந்திரங்கள் போன்ற எல்லாவற்றிலையுமே சிறப்பாக செயல்படுறாரு. இதன் காரணமாக தான் திருமலை நாயக்க மன்னருடைய ஆட்சி காலத்தை மதுரை நாயக்கர்களுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாயக்க மன்னர்களுடைய ஆட்சி காலத்துல ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை உருவாகுது. அது என்னன்னா, இவங்க என்னதான் தன்னுடைய நாட்டை 72 பாளையங்களா பிரித்து பூர்வகுடி இன தலைவர்கள் பாளையக்காரர்களா நியமித்தாலுமே தமிழ் மன்னர்களிடம் காலம் காலமாக போர் வீரர்களாக இருந்த அந்த மக்கள் நாயக்க மன்னர்களுடைய படையில பெரும்பாலும் புறக்கணிக்கப்படுறாங்க. இதன் காரணமா இந்த மக்கள்ல ஒரு பகுதி மக்கள் விவசாயம், நெசவு இது போன்ற தொழிலுக்கு மாறுறாங்க. இவர்களை தவிர மற்ற மக்கள் என்ன பண்றாங்கன்னா, நாயக்க மன்னர்களுடைய ஆட்சியை விரும்பாமலும் தங்களுடைய வறுமையை போக்கிக் கொள்வதற்காகவும் வேற வழி இல்லாம வழிப்பறி கொள்ளை சம்பவங்களை ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க.
இந்த பிரச்சனை திருமலை நாயக்க மன்னர் காலத்திலையும் தொடருது. இந்த திருமலை நாயக்க மன்னர் ஆட்சி காலத்துல தான் மதுரை வீரன் அவர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. சோ மதுரை வீரன் வாழ்ந்த காலகட்டத்துல இப்படிப்பட்ட அரசியல் சூழ்நிலையில தமிழகம் வந்து இருக்குது. மதுரை வீரனை பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து முன்னாடியே சொல்லிடுறேன். அது என்னன்னா, சாதாரண மனிதனா பிறந்து மதுரை வீரன் வந்து எப்படி மிகப்பெரிய வீரன் ஆகிறாரு, அவர் எதனால மக்கள் மனதில தெய்வமா இடம்பெற்றாரு, இந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் யதார்த்தமான முறையில காலங்காலமா மதுரை வீரனை பத்தி பல கதை பாடல்கள்ல என்னென்ன விஷயங்கள் வந்து பொதுவா சொல்லியிருக்காங்க. இது இல்லாம இவரை பத்தி ஆராய்ச்சி செஞ்சவங்க சொன்ன விஷயங்களையும் முடிந்த வரைக்கும் நான் சொல்றேன். இனி மதுரை வீரனுடைய கதை என்னன்னு பார்க்கலாம். மதுரை வீரனுடைய பிறப்பை பற்றி அவர் சம்பந்தப்பட்ட கதை பாடல்களையும் கூத்து பாடல்களையும் சொல்லப்பட்டது வந்து என்னன்னா, மதுரை வீரன் காசியை ஆண்ட துளசிங்க மகாராஜன் செண்பகவல்லி அல்லது கற்பகவல்லி என்ற தம்பதியினருக்கு வந்து நெடுங்காலமா குழந்தை பேர் இல்லாம தெய்வத்தின் அருளால பிறந்த ஒருத்தர் என்ற மாதிரி கதை பாடல்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கும். அவங்க பிறந்த உடனேயே அவருடைய கழுத்தில் வந்து அந்த கொடி சுத்தி பிறந்ததுனால குலத்திற்கு ஆகாது, குடிமக்களுக்கு ஆகாது என்று சொல்லி அந்த குழந்தைய ஒரு தங்க தாம்பூலத்துல வைத்து காவலாளிகள் வந்து காட்டுல கொண்டாந்து விட்டு போயிடுவாங்க. அப்ப அந்த பகுதியை ஆட்சி செஞ்சு வர பொம்மன நாயக்க மன்னருடைய பணியாளா இருக்கிற சின்னான் என்பவருடைய மனைவி செல்லி அப்படிங்கிறவங்க தோல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் செய்வதற்காக ஆவாரம்பட்டைகளை தேடிக்கொண்டு இந்த காட்டு பகுதிக்கு வராங்க. அப்ப இந்த குழந்தைய பார்க்கிறாங்க. அந்த குழந்தைய அவங்களே எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படித்தான் பெரும்பாலும் கதை பாடல்கள்ல சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கு நடைமுறையில இந்த கதை வந்து பலரால வந்து ஏற்றுக்கொள்ளப்படல. காரணம் வந்து என்னன்னா, பெரும்பாலான கதை பாடல்கள்ல மதுரை வீரனின் தந்தையா துளசிராஜனை காசியை ஆண்ட ஒரு மன்னனா வந்து சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கு காசிங்கிறது உத்தரப்பிரதேச மாநிலத்துல வந்து இருக்குது. அன்றைய காலகட்டத்துல எந்த ஒரு சாலை வசதியும் இல்லாத பயங்கரமான மலைகளும் காடுகளும் சூழ்ந்த அந்த பகுதியிலிருந்து எப்படி மதுரை வீரன் வந்து குழந்தையா வந்து காவிரி ஆற்றின் ஓரத்தில் இருக்கிற தொட்டியம்பகுதி காடுகள்ல கொண்டாந்து எப்படி வந்து அந்த குழந்தைய வந்து விட்டுருப்பாங்க என்ற வகையில் வந்து யோசிக்கும் போது இந்த கதை வந்து பலரால நம்ப முடியாத ஒரு விஷயமா தான் வந்து இருக்கும். ஆனா இதுல நம்ம இன்னொரு விஷயத்தையும் கொஞ்சம் யோசிக்கணும். அது என்னன்னா, காசி நகரத்திற்கு வாரணாசி என்ற இன்னொரு பேர் வந்து இருக்குது. அதே மாதிரி தமிழகத்துல வாரணவாசி பாளையம் என்ற பெயர்ல ஊர்கள் வந்து இருக்குது. இதுல ஏதாவது ஒன்றை ஆண்ட ஒரு குறுநில மன்னனா அன்றைய காலகட்டத்தில் இந்த துளசிங்க மகாராஜன் வந்து இருந்திருக்கலாம். சோ அவருக்கு பிறந்த இந்த குழந்தையை வந்து ஜோதிட கணக்குப்படி அரச குடும்பத்திற்கும் குடிமக்களுக்கும் ஆகாதுன்னு சொல்லி அவங்க வந்து தொட்டியம்பகுதி காடுகளில் கொண்டாந்து விட்டுருக்கலாம். இந்த மாதிரி தான் பல கதைப்பாடல்கள்ல மதுரை வீரனை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஆனால் மதுரை வீரனை பற்றி ஆராய்ச்சியில் ஈடுபட்டவங்களாகட்டும், அவர் வாழ்ந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களாகட்டும், அவர்கள் சொல்லக்கூடியது வந்து என்னன்னா, மதுரை வீரன் வந்து உண்மையிலே எந்த ஒரு அரசனுக்கும் மகனாக பிறக்கவில்லை. அவர் வந்து சின்னான் செல்லி, இவங்களோட இன்னொரு பேர் வந்து சின்னாத்தி என்று சொல்றாங்க. இவங்களுக்கு பிறந்த குழந்தையாகத்தான் மதுரை வீரனை சொல்றாங்க. பிறகு ஏன் மதுரை வீரனை ஒரு அரசனின் மகனா காலம் காலமா சொல்லிட்டு வராங்க? இதுக்கு ஆய்வாளர்கள் கருத்துப்படி பார்த்தோம்னா, அன்றைய காலகட்டத்துல ஜாதிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இந்த சமூகத்துல வந்து இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சின்னான் செல்லி தம்பதியினர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட குலத்தை சேர்ந்தவங்களா வந்து இருக்காங்க. சோ இவர்களுடைய மகனான மதுரை வீரனும் ஒரு தாழ்த்தப்பட்ட குலத்தை சேர்ந்தவரா இருக்கிறதுனால மக்கள் யாரும் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்க ஒரு மனிதரை தெய்வமா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற காரணத்தினால இவரை வந்து ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரா கதைப்பாடல்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கலாம் என்ற மாதிரி வந்து சொல்றாங்க. மதுரை வீரனின் தந்தையான சின்னான் வந்து யாருன்னா, கோனேரிப்பட்டினம், அதாவது தற்போது பெரம்பலூர் பக்கத்துல இருக்கிற கோனேரிப்பாளையம் இந்த பகுதியை ஆட்சி செஞ்ச பொம்மன நாயக்க மன்னருடைய வேலையாளா வந்து இருக்காரு. இவருடைய வேலை வந்து என்னன்னா, காலணிகள் செய்வது, குதிரைகளுக்கு தேவையான அங்குசம், கடிவாளம், தோல் சம்பந்தப்பட்ட பொருட்கள், இது போன்ற பொருட்கள் தயாரித்து கொடுக்கவும், இது மட்டும் இல்லாம தேவைப்படுற சமயங்கள்ல காவலாளியாகவும் இருக்காங்க. சின்னான் வந்து தான் செய்யற இந்த தொழிலை தன்னுடைய மகனும் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் ஒரு சிறந்த வீரனாக்கணும்னு ஆசைப்படுறாரு. சோ அதனாலேயே அவருக்கு வீரன், வீரையன், முத்து வீரன் இது போன்ற பெயர்களை வச்சு அழைக்கிறாங்க. மதுரை வீரனுக்கு மச்சக்கால என்ற ஒரு இளைய சகோதரன் இருந்ததாகவும் சொல்றாங்க. மதுரை வீரன் இளம் வயதில இருந்தே போர்க்கலைகள் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுறாரு. பல கலைகள்ல தேர்ச்சி பெறாரு. இவருக்கு இந்த போர்க்கலைகளை கற்றுக் கொடுப்பவர் வந்து யாருன்னா, அன்றைய காலகட்டத்தில் போர்க்கலைகள் கற்றுக் கொடுப்பதில் மிகச்சிறந்த ஆசானா இருக்கிற சுல்தான் பாட்ஷா என்பவர் வீரனுக்கு போர்க்கலைகள் வந்து கற்றுக் கொடுக்கிறாரு. இது இல்லாம மதுரை வீரன் காடுகளுக்கு சென்று வேட்டையாடுறதுல ஆர்வமா இருந்திருக்காரு. இப்படியாக வீரன் இளமை பருவம் கடந்து வாலிபன் ஆகிறாரு. இதே டயத்துல வீரன் அவர்களுடைய குடும்பம் வாழக்கூடிய பாளையத்தின் மன்னரான பொம்மன நாயக்கரின் மகள் பொம்மி அவர்கள் பருவமடைகிறாங்க. அவங்களுடைய குல வழக்கப்படி பருவமடைந்த பெண்ணை ஊருக்கு பொதுவான ஒரு பகுதியிலேயோ இல்ல ஊரை விட்டு வெளியவோ பச்சை ஓலையில குடிசை கட்டி அங்கே அந்த பெண்ணை வந்து ஒரு மாதம் தங்க வைப்பாங்க. பொம்மியையும் அப்படிதான் தங்க வைக்கிறாங்க. அப்படி தங்க வைக்கும் போது மதுரை வீரனுடைய சமூகத்தை சேர்ந்த மக்கள்ல யாராவது ஒரு நபர் வந்து அங்கே காவலா வந்து இருக்கணும். இந்த பொம்மி ஒரு முறை ஆற்றில அடித்து செல்லப்படும் போது வீரன் அவர்கள் காப்பாற்றியதா வந்து சொல்லுவாங்க. சோ இந்த பொம்மி வந்து இப்ப பருவமடைகிறாங்க.
இவங்க குடிசையில தங்கும் போது இவங்களுக்கு காவல் புரிய வீரனுடைய குலத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து தேவை. இந்த நிலையில வீரனின் தந்தையான சின்னான் அவர்கள் பொம்மன நாயக்க மன்னரிடம் வேலை செய்யறதுனால அவரே பொம்மிக்கு காவலா வந்து இருக்கிறாரு. இந்த கதையில அரண்மனைக்கு மேற்கு புறமா இருக்கிற மரங்கள் நிறைந்த அழகான சோலை பகுதியில குடிசை கட்டி பொம்மியை அங்கே தங்க வச்சதாகவும் சொல்லுவாங்க. சோ இந்த பொம்மைக்கு காவலா இருக்க வந்து யாருன்னா இந்த சின்னான் அவர்கள் தான் காவலா வந்து இருக்கிறாரு. சின்னான் அவர்கள் காவல் பணியில ஈடுபடும் போது மழையில நனைந்ததால அவருக்கு உடல்நல குறைவு ஏற்படுது. இதனால வேற வழி இல்லாம வீரன் அவர்கள் காவல் பணிக்கு போறாரு. அங்க ஒருத்தரை ஒருத்தர் பிடிச்சு போக 2 பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. 1 மாதம் முடிந்த பிறகு பொம்மிக்கு வழக்கமான சடங்கு சம்பிரதாயங்களை முடித்து அரண்மனைக்கு அழைச்சிட்டு போறாங்க. அங்கே பொம்மி வீரனுடைய காதல் விஷயம் பொம்மன நாயக்க மன்னருக்கு தெரிய வருது. பொம்மன நாயக்க மன்னர் வீரனின் பெற்றோரான சின்னான் செல்வியை கூப்பிட்டு கண்டிக்கிறாரு. இருந்தாலும் வீரனும் பொம்மி அவங்களுடைய காதல்ல ரொம்ப உறுதியா வந்து இருக்காங்க. சோ வேற வழி இல்லாம பொம்மன நாயக்க மன்னர் வீரனை கொல்றதுக்கு முயற்சி பண்றாரு. இப்படி இருக்கும்போது வீரனும் பொம்மியும் குதிரை மீதேறி இரவோடு இரவா அந்த பாளையத்தை விட்டு தெற்கு திசையில பயணம் செய்யறாங்க. இப்படி வர வீரனும் பொம்மியும் ஆம்பூர் மடுகு கருங்கல் பகுதிக்கு வராங்க. அங்கே காவிரி கரை ஓரத்துல ஒரு கூடாரம் அமைத்து அங்கே தங்கியிருக்காங்க. இதற்கிடையில இவங்க இருவரையும் தேடி பொம்மன நாயக்க மன்னருடைய படை வீரர்கள் இந்த பகுதிக்கு வராங்க. அப்ப நடக்கிற சண்டையில வீரன் அவர்கள் எல்லா வீரர்களையும் வெட்டி வீழ்த்துறாரு. கதை பாடல்கள்ல இந்த சண்டையில பொம்மன நாயக்க மன்னர் கொல்லப்பட்டதா சொல்லியிருப்பாங்க. இதன் பிறகு வீரனும் பொம்மியும் திருச்சி பாளையத்தை ஆட்சி செஞ்சு வர விஜயரங்க சொக்கலிங்க நாயக்க மன்னரிடம் அடைக்கலமாகறாங்க. அந்த மன்னர் வீரனும் பூமியும் வேற வேற சமூகங்களை சேர்ந்தவர்களா இருந்தாலுமே எந்த ஒரு ஜாதி வேறுபாடும் பார்க்காம 2 பேருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. கூடவே வீரனுடைய வீரதீர செயல்களில் கவரப்பட்டு அவரை தன்னுடைய படைக்கு தளபதியாக்குறாரு. வீரன் அவர்கள் தளபதியா இருக்கும்போது அந்த பகுதிகளில் நடக்கிற பல கொள்ளை சம்பவங்களை தடுத்து நிறுத்துறாரு. இப்படி வாழ்ந்து வர வீரன் பூமி வாழ்க்கையில ஒரு சோதனை வந்து ஏற்படுது. எப்படின்னா, திருச்சி விஜயரங்க சொக்கலிங்க நாயக்க மன்னர் வந்து யாருன்னா மதுரையை ஆண்டு வர திருமலை நாயக்க மன்னரின் கீழே ஆட்சி புரிகிற ஒரு பாளையக்காரர் தான். இப்படி இருக்கையில மன்னர் திருமலை நாயக்கருடைய ஆட்சியில மிகப்பெரிய பிரச்சனை ஒன்றும் உருவாகுது. அது என்னன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொள்ளையர்கள் பிரச்சனை தான். இந்த கொள்ளையர்கள் என்ன பண்றாங்கன்னா, அழகர் மலையை சுற்றியுள்ள அந்த காடுகள்ல பதுங்கி அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பொருட்களை வழிப்பறி செய்யறதுல ஆரம்பிச்சு அவர்களுடைய வீடுகளில் புகுந்து கொள்ளையடிக்கவும் செய்யறாங்க. இதனால மக்கள் வந்து மிகுந்த துன்பத்துக்கு வந்து ஆளாகிறாங்க. இந்த கொள்ளை சம்பவங்கள் திருமலை நாயக்க மன்னரின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமா அமையுது. அது மட்டும் இல்லாம இவருடைய ஆட்சியில ஒரு மிகப்பெரிய அவமானமா அன்றைய காலகட்டத்தில் இது பார்க்கப்பட்டிருக்கு. ஏன்னா திருமலை நாயக்க மன்னர் அவர்கள் பல நாடுகளை கட்டுப்படுத்தி தன்னுடைய தலைமைக்கு கீழே கொண்டு வராரு. இது இல்லாம அவரிடம் ராமபையன் போன்ற மிக திறமையான படைத்தளபதிகள் இருக்காங்க. இருந்தாலும் கூட அவங்களால கொள்ளையர்களை கட்டுப்படுத்த முடியல. இந்த கொள்ளை கூட்டத்துக்கு தலைவனா சங்கிலி கருப்பன் என்ற ஒருத்தர் வந்து இருக்காரு. இவர் ஒரு மிகச்சிறந்த வீரனா வந்து இருக்காரு. இப்படிப்பட்ட நிலையில மன்னர் திருமலை நாயக்கர் திருச்சி மன்னரிடம் உதவி கேட்டு ஓலை அனுப்புறாரு. விஜயரங்க சொக்கலிங்க மன்னரும் வீரனையும் அவரோட ஒரு படையையும் தயார் செய்து மதுரை மக்களை மிகவும் துன்புறுத்திக்கிட்டு இருக்க அந்த கொள்ளையர்களை ஒழித்து கட்ட மதுரைக்கு அனுப்புறாரு. வீரனோட சேர்ந்து பொம்மியும் மதுரைக்கு போறாங்க. இவங்க திருச்சியில இருந்து மதுரைக்கு பயணம் செய்யும் பொழுது சில இடங்கள்ல கூடாரங்கள் அமைத்து தங்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படுது. அப்படி இருக்கும்போது அந்த பகுதிகளை சேர்ந்த பாளைய மன்னர்கள் இவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்குறாங்க. வீரனும் பொம்மியும் அந்த படை வீரர்களும் ஒரு வழியா மதுரைக்கு வந்துடுறாங்க. இப்படி மதுரைக்கு வரவங்களை திருமலை நாயக்க மன்னர் மேலதாள நாட்டியங்களோட ஆளாத்தி எடுக்க சொல்லி வரவேற்கிறாங்க. முதலில் வீரன் அவர்கள் பொம்மியை தனக்கு ஒதுக்கப்பட்ட மாளிகையில தங்க வச்சுட்டு மன்னர் திருமலை நாயக்கரை பார்க்க வேண்டி அரண்மனைக்கு போறாரு. அங்கே அவரை ஆளாத்தி எடுத்து பெண்கள் வந்து வரவேற்கிறாங்க. ஆளாத்தி எடுக்கிற பெண்கள்ல வெள்ளையம்மாள் அப்படிங்கிறவங்க ஒரு முக்கியமானவங்களா இருக்காங்க. இவங்க வீரனை வரவேற்கும் போது நாட்டியமும் ஆடுறாங்க. இந்த வெள்ளையம்மாளோடு வீரனுக்கு ஒரு நட்பு ரீதியான பழக்கம் ஏற்படுது. மன்னர் திருமலை நாயக்கர் கொலை சம்பவங்களை பத்தி வீரனுக்கு எடுத்து சொல்றாரு. வீரனும் திருமலை மன்னருக்கு கொள்ளையர்களை ஒழித்து கட்டுவதா வாக்குறுதி கொடுக்கிறாரு. இதன் பிறகு வீரன் அவர்கள் தன்னுடன் வந்த படை வீரர்களின் துணையோட அழகர் மலை பக்கமா திருமணத்திற்காக போயின்ற ஒரு கூட்டம் மாதிரி மாறுவேஷத்துல போறாங்க. அப்ப அழகர் மலையில பதுங்கி இருக்கிற அந்த கொள்ளைக்காரர்கள் இவர்கள் தேர்ந்து பொருட்களையும் நகைகளையும் கொள்ளையடிக்க இவங்களை தாக்குறாங்க. அப்ப நடக்கிற சண்டையில பல கொள்ளையர்கள் வந்து சிறைபிடிக்கப்படுறாங்க, பலர் கொல்லப்படுறாங்க. இருந்தாலும் இந்த கொள்ளையர்கள்ல ஒரு பகுதி கொள்ளையர்கள் மட்டும் அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. இதன் பிறகு கொள்ளை சம்பவங்கள் பெரும்பாலும் நடைபெறதில்லை. இந்த ஒரு வெற்றினால மக்களுக்கு மதுரை வீரன் மேல மிகுந்த மரியாதை வந்து ஏற்படுது. மன்னர் திருமலை நாயக்கரும் இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில மதுரை வீரனுக்கு நெற்றியில திலகமிட்டு வெள்ளையம்மாள் போன்ற பல நடன பெண்களின் நாட்டியத்தோட அவரை உபசரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு மதுரை வீரன் என்ற ஒரு பட்டத்தையும் கொடுத்து கௌரவிக்கிறாரு. இதன் பிறகு மக்கள் அனைவரும் அவரை மதுரை வீரன் என்றே அழைச்சிட்டு வராங்க. மதுரை வீரன் கொள்ளையர்களை அடக்குனதோட மட்டும் இல்லாம திருமலை நாயக்க மன்னர் மேற்கொண்ட ஒரு சில போர்களில் வெற்றியடைய செய்ததா சொல்லுவாங்க.
இப்படி மதுரை வீரனும் பொம்மியும் திருமலை மன்னரோட மிகுந்த அன்பையும் மக்கள் மத்தியில மிகுந்த செல்வாக்கையும் பெற்று மதுரையில இருக்காங்க. இப்படி இருந்தாலும் மன்னர் திருமலை நாயக்கருடைய அரசவையில இருக்கிற சில பேருக்கு மதுரை வீரன் மேல பொறாமை ஏற்படுது. சமயம் கிடைக்கும் போது அவரை அவமானப்படுத்த பாக்குறாங்க. இவங்க எதிர்பார்ப்பது போலவே ஒரு நிகழ்வும் நடைபெறுது. அது என்னன்னா, மதுரை வீரன் வருவதற்கு முன்னாடி வரைக்கும் மதுரை மக்கள் கொள்ளையர்களால மிகுந்த கஷ்டப்படுறாங்க. இந்த கொள்ளையர்கள் எப்படி கொள்ளையடிக்கிறாங்கன்னா, பொதுவா அவங்க மாறுவேடத்துல மக்களா கலந்துகிட்டு நாட்டுல நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறாங்க. இதன் மூலமா மதுரையில இருக்கக்கூடிய வசதியானவர்கள் வீடுகளில் கொள்ளையடிக்கிறதுல ஆரம்பிச்சு பல வழிப்பறிகளையும் செய்யறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் மதுரை வீரன் இந்த கொள்ளையர்களை அடக்குறாரு. மதுரை வீரன் இந்த கொள்ளையர்கள்ல பெரும்பகுதியினரை சிறைப்பிடித்ததுக்கு அப்புறம் தப்பி ஓடிய அந்த ஒரு பகுதி கொள்ளையர்கள் மட்டும் கொஞ்ச நாள் தலைமறைவா இருக்காங்க. கொஞ்ச நாள் அமைதியா இருந்துட்டு திரும்பவும் அவங்க கைவரிசையை காட்ட நினைக்கிறாங்க. இந்த தடவை அவங்க கொள்ளையடிக்க நினைக்கிறது நாட்டிய பெண்ணான வெள்ளையம்மாள் வீட்டுல. காரணம் என்னன்னா, அரண்மனையில வெள்ளையம்மாள் ஒவ்வொரு தடவையும் நாட்டியம் ஆடும் போதும் மன்னர் திருமலை நாயக்கர் அவங்களுக்கு பல பரிசு பொருட்களை கொடுக்கறாங்க. இதை தெரிஞ்சு வச்சிருக்க அந்த கொள்ளைக்காரங்க அவங்க வீட்டுல கொள்ளையடிக்க நினைக்கிறாங்க. அப்படி அவங்க கொள்ளையடிக்க வரும்போது எந்த ஒரு கொள்ளை சம்பவம் நடக்க கூடாதுன்னு மாறுவேடத்துல அந்த நகரை சுற்றி வர மதுரை வீரன் இந்த கொள்ளை சம்பவத்தை தடுக்கிறாரு. இதனால மதுரை வீரன் மேல வெள்ளையம்மாளுக்கு இருந்த நட்பு காதலா மாறுது. இந்த விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிற திருமலை மன்னர் மீண்டும் ஆத்திரப்படுறாரு. இதற்கு 2 விதமான காரணங்கள் சொல்றாங்க. முதல் காரணம், மன்னர் திருமலை நாயக்கர் ஏற்கனவே வெள்ளையம்மாள் மீது விருப்பத்தோட இருந்ததா சொல்றாங்க. இப்படி இருக்கையில மதுரை வீரன் வெள்ளையம்மாள் இவர்களுடைய காதல் விஷயம் மன்னர் திருமலை நாயக்கருக்கு பிடிக்கல. இரண்டாவது காரணமா, நாயக்க மன்னர்களுடைய ஆட்சி காலத்துல வட இந்தியாவில் இருந்து தமிழகத்திற்கு புலம்பெயர்ந்து வர சௌராஷ்டிரா இன மக்களை சேர்ந்தவங்க தான் இந்த வெள்ளையம்மாள் அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்றாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வெள்ளையம்மாள் அரச குலத்தை சேர்ந்தவங்களா சொல்றாங்க. இந்த வெள்ளையம்மாளை சிறு வயதிலே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பொட்டு கட்டி விட்டதா சொல்லுவாங்க. அதாவது ஒரு குடும்பத்துல அதிகமான பெண் குழந்தைகள் பிறந்தாங்கன்னா ஆண் குழந்தை வேண்டி ஒரு பெண் குழந்தைய ஏதாவது ஒரு கோயிலுக்கு ஒப்படைப்பாங்க. அதாவது இன்றைக்கு நாம கோயில்களுக்கு கோழி மாடுகளை நேர்ந்து விடுவது மாதிரி அன்றைய காலகட்டத்துல பெண்களை கோயிலுக்கு ஒப்படைப்பாங்க. இதுக்கு பேர் பொட்டு கட்டி விடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாம ஒரு குடும்பம் வறுமையினால ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்க பெண் குழந்தையும் இந்த மாதிரி கோயிலுக்கு ஒப்படைச்சிருவாங்க. இப்படி கோவில்களுக்கு ஒப்படைக்கப்படுற பெண்களுடைய வேலை என்னன்னா, கோவில்களை பராமரிப்பது, திருவிழா காலங்கள்ல கோவிலை அலங்கரிப்பது, இது இல்லாம நாட்டியமாடவும் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி கோவிலுக்கு ஒப்படைக்கப்பட்ட ஒரு பெண் தான் இந்த வெள்ளையம்மாள். இப்படி கோவிலுக்கு ஒப்படைக்கப்பட்ட பெண்களை யாரும் திருமணம் செய்யக்கூடாது என்பது அன்றைய வழக்கத்துல இருந்த ஒரு சம்பிரதாயம். இப்படி இருக்கையில வெள்ளையம்மாள் மதுரை வீரனை காதலிப்பது திருமலை நாயக்க மன்னருக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்துது. இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி கோயிலுக்கு ஒப்படைக்கப்பட்ட பெண்களை கோவிலை நிர்வகிக்கக்கூடிய மிக உயர்ந்த பதவிகள் இருக்கவங்களோ இல்ல அரச குடும்பங்களை சேர்ந்தவங்களோ அவங்க விருப்பத்துக்கு இந்த பெண்களை பயன்படுத்துவாங்க. ஆனா இந்த பெண்கள் அவங்களுக்கு விருப்பமானவர்களை திருமணம் செஞ்சுக்க கூடாது. இது அன்றைய காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய சம்பிரதாயமா இருந்திருக்கு. ஆனா இந்த முறை இன்றைக்கு முற்றிலுமா ஒழிக்கப்பட்டு விட்டது. இப்படி இருக்கையில மதுரை வீரன் வெள்ளையம்மாள் இவங்க 2 பேரும் காதலிக்கிற விஷயத்த மன்னர் திருமலை நாயக்கர் கேள்விப்பட்டதிலிருந்து மதுரை வீரனை கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்க ஆரம்பிக்கிறாரு. திருமலை மன்னர் மதுரை வீரனிடம் 10 நாள் கெடு விதிக்கிறாரு. அந்த 10 நாட்களுக்குள்ள கொள்ளையர்கள் அனைத்து பேரையுமே ஒழித்து கட்ட உத்தரவிடுறாரு. மதுரை வீரனும் கொள்ளையர்களை பிடிக்க கிளம்புறாரு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில மதுரை வீரன் வெள்ளையம்மாளை திருமலை மன்னரிடம் இருந்து காப்பாற்றுவதற்காக வெள்ளையம்மாளின் காதலை ஏற்றுக்கொண்டு தானே பொம்மிக்கு அடுத்தபடியாக வெள்ளையம்மாளை 2வது திருமணம் செஞ்சுக்கிட்டதாகவும் சிலர் சொல்லுவாங்க. இப்படி ஒரு ஆண் 2-3 திருமணங்கள் செய்வது அன்றைய காலகட்டத்தில் ஒரு பெரிய குற்றமா கருதப்படவில்லை. ஆனால் மதுரை வீரன் திருமணம் செய்ததோ 2 பெண்களுமே உயர்ந்த குலத்து பெண்கள், அதுவும் அரச குலத்து பெண்களா இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் மதுரை வீரனுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா அமையுது. திருமலை நாயக்க மன்னருக்கும் மதுரை வீரனுக்கும் இடையே பிரிவை ஏற்படுத்தினதுல முதல் காரணம் இதுவா தான் சொல்லப்படுது. சோ மதுரை வீரன் மன்னர் உத்தரவுப்படி 10 நாள் கெடுக்குள்ள கொள்ளையர்கள் அனைத்து பேரையும் பிடிக்க பெரும் முயற்சி எடுக்கிறாரு. இந்த முயற்சிகள்ல அவ்வப்போது கொள்ளையர்களிடமிருந்து மீட்கிற கொள்ளை பொருட்களை தன்னுடைய வீட்டுல பத்திரப்படுத்தி வைக்கிறாரு. 10 நாள் கெடு முடிந்ததுக்கு அப்புறம் இந்த பொருட்களை மொத்தமா மன்னரிடம் ஒப்படைக்கலாம்ங்கிற எண்ணத்துல அவர் தன்னுடைய வீட்டுல அந்த பொருட்களை வச்சிருக்காரு. இந்த விஷயத்தை திருமலை மன்னரோட தளபதிகள்ல ஒருத்தரான சாமந்தன் என்பவர் தெரிஞ்சுக்கிறாரு. ஏற்கனவே மதுரை வீரன் மேல பொறாமையில இருந்த இவங்கெல்லாம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்ன பண்றாங்கன்னா, திருமலை மன்னர்கிட்ட போய் மதுரை வீரனுக்கும் கொள்ளையர்களுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரியும் கொள்ளையர்கள் கொள்ளையடித்த பொருட்களை மதுரை வீரனிடம் கொடுத்து பத்திரப்படுத்தி அவர் வீட்டுல வைத்திருக்கிற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இதை நம்புற திருமலை மன்னர் மதுரை வீரனை விசாரிக்கிறாரு. இதெல்லாம் பொய்ன்னு நிரூபிக்க மதுரை வீரன்ட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம தடுமாறுறாரு. தளபதி சாமந்தன் திருமலை மன்னர்கிட்ட சொன்னது மாதிரியே திருடப்பட்ட பொருட்கள்லாம் மதுரை வீரன் வீட்டுல இருக்குது. சோ மதுரை வீரன் மேல சுமத்தப்பட்ட இந்த ஒரு குற்றம் நிரூபிக்கப்படுது.
இது இல்லாம மதுரை வீரன் ஏற்கனவே 2 அரச குலத்து பெண்களை திருமணம் செய்து கொண்டது. இந்த எல்லா குற்றத்தையும் சேர்த்து மன்னர் திருமலை நாயக்கர் மதுரை வீரனுக்கு மாறுகால் மாறுகை வாங்க உத்தரவிடுறாரு. இந்த தண்டனையை நிறைவேற்ற காவலாளிகள் மதுரை வீரனை கைது செஞ்சு கூட்டிட்டு போறாங்க. இந்த குற்றங்களுக்காகத்தான் மதுரை வீரன் திருமலை நாயக்க மன்னரால தண்டிக்கப்பட்டாரா? சில ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதை தவிர வேறு சில காரணங்களையும் சொல்றாங்க. அது என்னன்னு சொல்றேன். மதுரை வீரன் வாழ்ந்த காலத்துல ஜாதி கட்டுப்பாடு பெரிய அளவுல கடைபிடிக்கப்பட்டிருக்கு. தாழ்த்தப்பட்ட மக்கள் பெரும்பாலும் கோயில்களுக்குள்ள அனுமதிக்கப்படுறதில்ல. இப்படி இருக்கும்போது மதுரை வீரன் மீனாட்சி அம்மன் மேல மிகுந்த பக்தியோட இருக்காரு. இருந்தும் கூட அவரால் ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க முடியல. கடுமையான ஜாதி கட்டுப்பாடுகள் அவரை தடுத்து நிறுத்துது. இதை எதிர்த்து மதுரை வீரன் மக்கள் மத்தியில ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தினதா சொல்லுவாங்க. இதற்கு அடுத்ததா மன்னர் திருமலை நாயக்கரோட பெருமையை இன்றைய மக்களுக்கு வெளிப்படுத்தும் விதமா திருமலை நாயக்கர் மகால் இன்றைக்கு மதுரையில மிக பிரம்மாண்டமா இருக்குது. இந்த திருமலை நாயக்கர் மகால் உருவாக்கப்பட்ட கதைக்கு பின்னாடி சில சோகமான சம்பவங்களும் இருக்கிறதா பலர் சொல்றாங்க. அது என்னன்னா, அன்றைய காலகட்டத்தில் புதிதாக அணைக்கட்டுகள், பாலங்கள், கோவில்கள், அரண்மனைகள் இந்த மாதிரியான கட்டிடங்கள் கட்டும்போது கட்டிட பணிகள்ல எந்த ஒரு தடையும் ஏற்படாம இருக்க பெண்கள், குழந்தைகள், இது இல்லாம தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் இவங்களை நரபலி என்ற பெயர்ல பலியிடுவாங்க. இப்படி இருக்கையில திருமலை நாயக்கர் மகால் கட்டிட வேலைகள் ஆரம்பமாகும் போது பல தடைகள் ஏற்படுது. அடிக்கடி கட்டிடங்களும் இடிந்து விழுகுது. இதற்கு என்ன காரணமா இருக்கும்னு சொல்லி ஆருடம் பார்க்கிறாங்க. அன்றைய நம்பிக்கையின்படி இந்த பிரச்சனை காரணம் ஒரு சக்தி வாய்ந்த முனியோட வேலை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த முனியை விரட்ட நரபலிகள் கொடுக்க முடிவு செய்யறாங்க. இந்த நரபலிகளை நிறைவேற்ற மதுரை வீரனுடைய குலத்தை சேர்ந்த தாழ்த்தப்பட்ட ஏழை மக்களை பயன்படுத்திக்கிறாங்க. இதற்காக பல பேர் கைது செய்யப்பட்டு சிறையில அடைக்கப்படுறாங்க. இந்த நரபலிகள் வெளிமக்கள் யாருக்கும் தெரியாத வண்ணம் ரகசியமா செய்யப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிற மதுரை வீரன் இந்த கொடுமையை தடுத்து நிறுத்துறாரு. இந்த செய்தி திருமலை நாயக்க மன்னருக்கு போகுது. தான் ரகசியமா செய்த இந்த காரியத்தை மதுரை வீரன் தடுத்ததோட மட்டும் இல்லாம பொதுமக்கள் மத்தியில அம்பலப்படுத்தியது திருமலை மன்னருக்கு மதுரை வீரன் மேல மிகுந்த கோபத்தை ஏற்படுத்துது. இது போன்ற காரணங்களை திருமலை நாயக்க மன்னர் மனதில் வைத்துதான் அன்றைய காலகட்டத்தில் மக்கள் மத்தியில மிகுந்த செல்வாக்கோட இருக்கிற மதுரை வீரனை தண்டிப்பதற்கு வழி தெரியாம ஜாதிங்கிற ஆயுதத்தை கையில் எடுக்கிறாரு. எப்படின்னா, மதுரை வீரன் உயர்ந்த குலத்து பெண்களை திருமணம் செய்ததை காரணமா வைத்து அவருக்கு மாறுகால் மாறுகை வாங்க திருமலை மன்னர் உத்தரவிடுறாரு. இந்த ஒரு செய்தியும் ஒரு சில ஆய்வாளர்களால சொல்லப்படுது. கதைப்பாடல்கள்ல திருமலை மன்னர் மதுரை வீரனை தண்டிக்க காரணமா எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, மதுரை வீரன் வெள்ளையம்மாளை சிறை எடுத்து தப்பித்து செல்லும் பொழுது காவலர்கள் மூலம் பிடிபட்டு திருமலை மன்னரால மாறுகால் மாறுகை வாங்க உத்தரவிடுறதா சொல்லப்பட்டிருக்கும். இந்த விஷயத்த கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. மதுரை வீரன் வெள்ளையம்மாளோட சம்மதம் இல்லாம அவங்களை கடத்திட்டு போறது மாதிரி இருந்தா ஏன் மதுரை வீரன் இறந்த பின்பு வெள்ளையம்மாளும் உடன்கட்டை ஏற வேண்டும்? இது சில சந்தேகங்களை எழுப்புது. என்னன்னா, அன்றைக்கு இருந்த ஆதிக்க வர்க்கம் மதுரை வீரன் இறந்த பிறகு அவருடைய கதையை இவங்க விருப்பத்திற்கு ஏற்றபடி மாற்றி சொல்லியிருக்காங்களா என்ற ஒரு சந்தேகம் உருவாகுது. இது எல்லாவற்றிற்கும் இறுதியா மதுரை வீரனுக்கு திருமலை மன்னரின் உத்தரவுப்படி தண்டனை நிறைவேற்றப்படுது. இதன்படி மதுரை வீரனுடைய இடது கையும் வலது காலும் வெட்டப்படுகின்றது. இந்த சம்பவம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வளாகத்தில் நடந்ததா பலர் சொல்லுவாங்க. இதற்கு ஆதாரமா மதுரை வீரனுக்கு கம்பத்தடி வீரன் என்ற ஒரு பெயரும் உண்டு. மதுரை வீரனுக்கு கம்பத்தடி வீரன் என்ற ஒரு பெயர் வர காரணம் என்னன்னு கதைப்பாடல்கள்ல கூறப்பட்டதுபடி சொல்றேன். மதுரை வீரனுக்கு திருமலை மன்னரின் உத்தரவுப்படி தண்டனை நிறைவேற்றிய பிறகு திருமலை மன்னர் மனம் மாறி மதுரை வீரனை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர மீனாட்சி அம்மன் பிரார்த்தனை வைக்கிறாரு. மீனாட்சி அம்மன் அருளால மதுரை வீரன் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்புறாரு. இதன் பிறகு மீனாட்சி அம்மனை வணங்க வர மதுரை வீரன் இன்றைக்கு இருக்கிற கம்பத்தடி மண்டபம் என்று சொல்லப்படுற பகுதிக்கு வரும்போதோ அல்லது மீனாட்சி அம்மன் சன்னதிக்கு எதிரே உள்ள கொடிக்கம்ப பகுதிக்கு வரும்போதோ தன்னுடைய தலையை வெட்டி மீனாட்சி அம்மன் பாதத்துல வைத்ததா சொல்லப்பட்டிருக்கும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, மீனாட்சி அம்மன் பாதத்துல மதுரை வீரன் முக்தி அடைகிறதா குறிப்பால சொல்லியிருப்பாங்க. இது ஒருவேளை கற்பனையா சொல்லப்பட்ட கதையா இருந்தா ஒரு விஷயம் புரிய வருது. என்னன்னா, இந்த கம்பத்தடி பகுதிக்கு பக்கத்துல தான் மதுரை வீரனோட உயிர் பிரிந்ததா புரிஞ்சுக்கலாம். அதாவது சிலருடைய கருத்துப்படி மதுரை வீரன் கை மற்றும் கால் வெட்டப்பட்ட நிலையில மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்குள்ள செல்ல ஆசைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவர் ஆலயத்துக்குள்ள வரும்போது இந்த கம்பத்தடி பகுதி கிட்ட வரும்போது அவருடைய தலை வெட்டப்பட்டிருக்கலாம். இதன் காரணமாகத்தான் மதுரை வீரன் கம்பத்தடி வீரன் என்று சொல்லப்பட்டிருக்காரு. மதுரை வீரன் இறந்த பிறகு பொம்மையும் வெள்ளையம்மாளும் உடன்கட்டை ஏறி அவங்களும் இறந்து போயிடுறாங்க. இவங்க மூவருக்கும் சேர்த்து மீனாட்சி அம்மன் சன்னதியில இருக்கிற கொடிக்கம்பத்திற்கு பக்கத்திலேயோ அல்லது கம்பத்தடி மண்டபம் உள்ள பகுதியிலேயோ இவர்களுடைய சிலைகள் வைக்கப்பட்டிருக்கலாம். இப்படித்தான் கதைப்பாடல்கள்ல மதுரை வீரன் பொம்மி வெள்ளையம்மளோடு கம்பத்தடி பகுதிக்கு அருகில கோயில் கொண்டதா சொல்லப்பட்டிருக்கும். இந்த விஷயத்துல நமக்கு ஒரு சந்தேகம் பொதுவாக ஏற்படலாம். அது என்னன்னா, மதுரை வீரனை தண்டிக்கிறதே திருமலை நாயக்க மன்னர் தான். அப்படி இருக்கும்போது அவரே எப்படி மதுரை வீரனுக்கு சிலை எழுப்பி மக்களை எப்படி வழிபாடு செய்ய வச்சிருப்பாரு? இப்படிப்பட்ட சந்தேகங்கள் நமக்கு தோணலாம்.
இதற்கு கதை பாடல்கள்ல கூறப்பட்டது மாதிரி பார்த்தோம்னா, மீனாட்சி அம்மனோட உத்தரவுப்படி தான் திருமலை மன்னர் மதுரை வீரனுக்கு சிலை எழுப்பி வழிபாடு செஞ்சதா சொல்லப்பட்டிருக்கும். நடைமுறையில இதை பற்றி யோசிக்கும் போது திருமலை மன்னர் அன்றைக்கு இருந்த தெய்வ நம்பிக்கையின்படியும் மதுரை வீரன் மேல மிகுந்த அன்பு வைத்திருந்த மக்களை சமாதானப்படுத்தவும் மதுரை வீரன் வழிபாட தொடங்கி இருக்கலாம் என்ற விதமா புரிய வருது. இப்படி இருந்தும் கூட மதுரை வீரன் தாழ்த்தப்பட்ட மக்கள்ல ஒருத்தராக இருந்ததுனால அன்றைக்கு இருந்த ஆதிக்கவாதிகள் மதுரை வீரனுடைய சிலையை கோயில் வளாகத்தில் இருந்து வெளியேற்ற சொல்லி பிரச்சனையை ஏற்படுத்தினதா சிலர் சொல்லுவாங்க. இதன் காரணமாகத்தான் மதுரை வீரனுடைய சிலை கம்பத்தடி பகுதியில் இருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உள்ள கிழக்கு கோபுர வாசலுக்கு அருகில் அமைக்கப்பட்டதா சொல்லுவாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, பெரும்பாலான ஆலயங்கள்ல காவல் தெய்வங்களுடைய சிலைகள் கோவிலுக்கு வெளிப்பகுதியில் தான் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த வகையில மதுரை வீரனும் ஒரு காவல் தெய்வமா கருதப்படுறதுனால அவருடைய சிலையும் கோவிலுக்கு வெளிப்பகுதியில் அமைக்கப்பட்டதா சொல்லுவாங்க. இந்த மதுரை வீரன் கதையில வர சங்கிலி கருப்பனை பத்தி ஸ்டார்டிங்ல நான் சொல்லியிருப்பேன். ஸோ இவர் தான் கொள்ளை கூட்டத்திற்கு தலைவனா இருக்காரு. இந்த கொள்ளையர்கள் யாரு, போர் செஞ்சுக்கிட்டு இருந்த மக்கள் எப்படி கொள்ளையர்களா மாற்றப்பட்டார்கள், இந்த விஷயங்கள்லாம் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். மதுரை வீரனுக்கும் இந்த கொள்ளை கூட்டத்திற்கும் நடக்கிற போராட்டத்துல மதுரை வீரன் இந்த சங்கிலி கருப்பனை கைது செய்து சிறையில் அடைத்ததா சொல்லுவாங்க. ஆனா சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, மதுரை வீரன் சங்கிலி கருப்பனை கொன்று விட்டதா சொல்லுவாங்க. இதுல ஒரு சந்தேகம் உருவாகுது. என்னன்னா, மதுரை வீரனும் சங்கிலி கருப்பனும் ஒரே காலகட்டத்துல தான் வாழ்ந்திருக்காங்க. இன்றைக்கு மதுரை வீரனை மக்கள் வழிபட்டு வர மாதிரியே சங்கிலி கருப்பன் என்ற பெயர்ல இன்றைக்கு எல்லோரும் வணங்கி வர காவல் தெய்வம் மதுரை வீரன் காலத்துல வாழ்ந்த இந்த சங்கிலி கருப்பனா என்ற ஒரு சந்தேகம் உருவாகுது. ஏன்னா சங்கிலி கருப்பனும் சிறந்த ஒரு வீரனா தான் இருந்திருக்காரு. ஸோ மதுரை வீரன் இறந்ததுக்கு அப்புறம் எப்படி மக்கள் அவரை தெய்வமா வழிபட ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரி இந்த சங்கிலி கருப்பன் இறந்த பின்னாடி இவரை சேர்ந்த மக்கள் இவரை வழிபட ஆரம்பிச்சிருக்கலாம். இதை பத்தி தெரிஞ்சவங்க சொல்லுங்க. மதுரை வீரன் இறந்த நாள் தமிழ் மாதம் ஆவணி 17 அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி மதுரை வீரனுடைய சமாதி பொற்றாமரை குளத்தின் அருகில் இருப்பதாகவும் சொல்லுவாங்க. மதுரை வீரன் இறந்து சில காலம் சென்ற பின்னாடி திருமலை நாயக்க மன்னரும் ஒரு கிணற்றுல உயிரிழந்து கிடந்ததா சொல்லுவாங்க. திருமலை நாயக்க மன்னரும் மதுரை வீரனும் ஒரே காலத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே இன்றைக்கும் மக்கள் திருமலை மன்னர் சிலையாக மீனாட்சி அம்மன் சன்னதிக்குள்ள இருந்தாலும் அவரை வெறும் மன்னரா தான் மதிக்கிறாங்க. ஆனா மதுரை வீரன் கோவிலுக்கு வெளியில இருந்தாலும் அவரை தெய்வமா நினைக்கிறாங்க. அன்றைக்கு மதுரை வீரன் கால் பதித்த பல இடங்கள்ல இன்றைக்கு மக்கள் அவருக்காக பல ஆலயங்கள் எழுப்பி அவரை குலதெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் வழிபட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இன்றைக்கு முதல் பூஜை மதுரை வீரனுக்கு செய்யப்பட்ட பிறகுதான் அடுத்ததா மீனாட்சி அம்மனுக்கு பூஜை செய்யப்படுறதா சொல்றாங்க. இதிலிருந்து மதுரை வீரன் அன்றைய காலகட்டத்துல எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாருன்னு புரிஞ்சுக்க முடியுது. வரலாறை பொறுத்த வரைக்கும் இதுதான் உறுதியாக நடந்ததுன்னு யாருனாலுமே சொல்ல முடியாது. இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லேயே பல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். இந்த மதுரை வீரனை பற்றி தெரிஞ்சவங்க, தெரிஞ்சுக்க ஆசைப்படுறவங்க இன்னமும் பல ஆராய்ச்சிகளை செய்து இவரை பற்றிய தகவல்களை வெளியே கொண்டு வாங்க. நம்ம தமிழ் சமூகத்தில் ஜாதிய கொடுமைகள்னால அன்றைய காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் பல உயிர்கள் பறிபோயிட்டு தான் இருக்கு. இந்த பல உயிர்களில் மதுரை வீரன், பொம்மி வெள்ளையம்மாள் இவங்களும் ஒருத்தங்களா இடம்பெற்று இன்றைக்கு மக்கள் மனதில் தெய்வமா நிறைஞ்சிருக்காங்க. அன்றைக்கு இருந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு கொடுமைகள்னால தான் அதனால இருந்த மதுரை வீரனை இன்றைக்கு நாம தெய்வமா வழிபட்டு வரோம். இதை புரிஞ்சுக்கிட்டு அனைவரும் மற்றவர்கள் மேல எந்த ஒரு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் வேறுபாடு காட்டாம எல்லோரையும் ஒரு சக மனிதர்களா மதிக்க பழகிக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.